ஆதலால் காதல் செய்வீர் என்று மகாகவி பாரதி பாடியிருக்கிறான். ஆனால் பாரதியை யாரும் விமர்சிக்க மாட்டார்கள். திருமா எதை சொன்னாலும் விமர்சிப்பதற்கென்று ஒரு கூட்டம் இருக்கிறது, கும்பல் இருக்கிறது. சொல்லும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையோடு சில செய்திகளை பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன், காதல் என்பது யாரும் சொல்லி செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. அது ஒரு இயங்கியல் போக்கு, மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயங்கியல், தன்னியல்பாக நிகழக்கூடிய ஒன்று. ஆகவே காதலியுங்கள் என்று சொல்லுவதன் மூலம் யாரும் காதலித்து விட முடியாது. ஆனால் இந்த இளவந்திகை விழாவின் கருப்பொருளே என்னவென்றால், வெறுப்புக்கு எதிராக அன்பை விதைப்போம் வாருங்கள் என்பதுதான். அன்பை விதைப்போம் என்கிற பொருளில்தான் பேராசிரியர் அரகச முருகபாண்டியன் அவர்களும் திருமாவளவன் அன்பை விதையுங்கள் என்றுதான் சொல்லுகிறார் என இங்கே பேசியதாக நான் புரிந்து கொள்கிறேன். அப்படித்தான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் என்றால் இந்த ஊடகங்களின் வாயிலாக பார்க்கிற லட்சக்கணக்கானவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பை விதைப்பது என்பதுதான் காலம் காலமாக நடந்து வருகிற ஒரு போராட்டமாக இருக்கிறது. அதற்காக தோன்றிய மகான்கள் போதித்த போதனைகள் அன்பை விதைப்பதற்கு பதிலாக வெறுப்பை விதைக்கிற நிறுவனங்களாக மாறிவிட்டன. மதம் என்பது ஒரு நிறுவனம். மதங்கள் என்றால் நிறுவனங்கள். அவை ஒரு மகானின் கருத்தை பரப்புவதற்காக உருவான அமைப்புகள், மகான்களின் கருத்துக்களை பரப்புவதற்காக உருவான அமைப்புகள். ஆனால் அந்த அமைப்புகள் அதிகாரத்தை மையப்படுத்தி இயங்க தொடங்குகிற போது அரசியலில் இயல்பாகவே கலந்து விடுகிறது. அதனால் அது வெறுப்பை விதைக்கிற திசை வழியில் பயணிக்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகிறது.